கேரட், இறால், முட்டை பொடி மாஸ் செய்யலாம் வாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 3 நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் 3 ஒரு வானலில் எண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுட்டு நான் கடுகு, பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டு 3த்தையும் தாளிச்சிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் போட்டு எல்லாத்தையும் வதக்க வேண்டியதுதான். வதக்கிட்டு நான் மீடியம் சைஸ் கேரட் ஒன்று திருகி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் போட்டு சீவி வச்சுருக்கேன். அதையும் 3த்தையும் போட்டு நீங்கள் வதக்க வேண்டியதுதான். வதக்கின உடனே இதில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இறால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. இது நம்ம பசங்களுக்கு கேரட் சாப்பிடாத பசங்களுக்கு கூட நம்ம இதுமாரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறால் போட்டுக்க வேண்டியதான். இறால் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. கார மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். அது 1 ஸ்பூனு. நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு ரெண்டுத்தையுமே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி, கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குங்க. நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு போதும். அதுக்கு இறா சாஃப்டாக வேகிறதுக்கு தான். நீங்கள் எண்ணெயிலே போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா ஹார்டான மாதிரி ரப்பர் மாரி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியை வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த இறாவெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு முட்டையை உடச்சி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சிங்கன்னா அது கொஞ்சம் வெந்துடும் முட்டை. அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா ஒன்றா கிளறி விடலாம். உடனே நீங்கள் முட்டை ஊற்றின உடனே நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா எல்லாத்தையும் கூட இந்த பொடி மாஸ் மாரி கிடைக்காது. எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். அந்த அளவுக்கு முட்டை எழும்பி வராது. நீங்கள் கொஞ்சம் நேரம் சென்று அதுக்கப்புறமேட்டா பரட்டி விட்டிங்கன்னா நல்லா ஒன்றா தனித்தனியாக பொடி மாஸ் மாரி நிறையா இருக்கும். மிளகுத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இதில் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த வானல்லே கொஞ்சம் சாதம் போட்டு கிளறி பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறதெல்லாம் கொடுத்துக்கலாம். அதுவும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாரியே இருக்கும். இதை ஒன்று செஞ்சிட்டே போதும், டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.